சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாத தொடக்கத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதத்தோட சிறப்புகள் பற்றியும், பெருமாள பற்றியும் நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல மார்கழி மாத சிறப்புகள் அப்படின்ற தலைப்புல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சொர்க்கவாசல் உற்சவம் நடைபெறாத பெருமாள் கோவில் பத்தி தான் பார்க்க போறோம். மார்கழி மாதம் சொன்னாலே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் பெருமாள் கோவில்ல களை கட்டும். ஆனா 108 வைணவ தேசங்கள்ல ஒன்றான காஞ்சிபுரம் வைகுந்தவள்ளி சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோவில்ல சொர்க்கவாசல் உற்சவம் நடைபெறுவது கிடையாது. திருமங்கை ஆழ்வாரால மங்கள சாசனம் செய்யப்பட்ட காஞ்சிபுரம் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோவில் பல்லவர் கால கட்டுமானத்தோட ரொம்ப கம்பீரமா நிக்குது. பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்ற பெயர் கொண்ட இந்த கோவில் தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. கோவிலோட மூலவர், கருவறை தூண்கள் மற்றும் பிரகார தூண்கள் எல்லாமே ஒரே கல்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பா சொல்லப்படக்கூடியது என்னன்னா, திருக்கோவில்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மண்டபங்களும் அதோட தூண் சிற்பங்களும் கொள்ளை அழகோட காட்சி கொடுக்கிறது தான். சுற்று சுவர்கள்ல சிற்பங்களா திகழக்கூடிய 18 பல்லவ மன்னர்கள் பட்டாபிஷேக காட்சிகள் ரொம்பவே அற்புதமா இருக்கும். கோவில் மூலவரோட திருநாமம் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள்னு சொன்னாலும் இங்க சொர்க்கவாசல் உற்சவம்ன்றது கிடையாது. இந்த பெருமாளுக்கு பரமபதநாதன் அப்படின்ற திருநாமமும் உண்டு. வைகுண்ட ஏகாதசி நாள்ல காஞ்சிபுரம் கைலாயநாதர் திருக்கோவில வழிபட்டு அதுக்கப்புறமா கிட்டக்கு இருக்கக்கூடிய பரமேஸ்வர விண்ணகரம்னு சொல்லக்கூடிய வைகுண்டநாத பெருமாள் ஆலயத்திலையும் வழிபாடு செய்யணும். மோட்சம் இந்த வார்த்தையை சைவர்கள் கைலாயம் அப்படின்னு அழைப்பாங்க, வைணவர்கள் வைகுண்டம்னு அழைப்பாங்க. காஞ்சிபுரத்துல கைலாயநாதர் திருக்கோவிலும் இருக்கு, அதே மாதிரி வைகுண்டநாத பெருமாள் திருக்கோவிலும் இருக்கு. இந்த 2 திருக்கோவில்களையும் சிற்பங்கள் நிறைஞ்சு காணப்படுது. வைகுண்டநாதனோட பரமபத வாசலை காக்கக்கூடியவங்க ஜெய விஜயர்கள் சொல்லுவாங்க. இவங்க கைலாயநாதர் அனுக்கிரகத்தால பூலோகத்துல பிறப்பெடுத்து அவங்க பரமபதநாதனான வைகுண்டநாதருக்கு காஞ்சிபுரத்துல ஆலயத்தையும் அமைச்சாங்க. வைகுண்ட ஏகாதசி நாள்ல இந்த ஆலயத்துல வழிபடுறது ஒருத்தரோட ஆயுட்காலத்துக்கு அப்புறமா வைகுண்ட பதவியை பெற்று தரும் அப்படின்னு சொல்றாங்க. விதர்ப்ப நாட்டோட மன்னன் விரோசனன், இவன் பகவான் கண்ணனோட வம்சம். விரோசனுக்கு பல வருஷங்களா குழந்தை பாக்கியம்ன்றது இல்ல. இதனால மன்னன் சில முனிவர்கள் கிட்ட போய் வழிய கேட்டான். அதுக்கு முனிவர்கள் கண்ணபிரான் ருக்மணியை திருமணம் செஞ்சப்போ அவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல. இதை அடுத்து கண்ணபிரான் திருக்கைலாயத்துக்கு போய் சிவபெருமான வழிபட்டாரு. சிவபெருமானோட அருளால கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் பிரத்யும்னன் அப்படின்ற குழந்தை பிறந்தது. அதே மாதிரி கண்ணபிரான் வம்சத்துல வந்த நீங்களும் திருக்கைலாயத்துக்கு போய் கைலாயநாதரான சிவபெருமான வழிபட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை கேட்ட மன்னன் விரோசனன், முனிவர்களே, திருக்கைலாயம் நெடுந்தொலைவில் இருக்கு, அங்க போயிட்டு வர மாத கணக்குல ஆகுமே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நின்னான். கவலை வேண்டாமன்னா, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கைலாயநாதர் ஆலயத்துக்கு போய் வழிபட்டாலே திருக்கைலாயம் சென்று வந்தா ஈசனை வழிபட்ட நல்பலனும் சேர்ந்து கிடைக்கும்னு முனிவர்கள் ஆலோசனை சொன்னாங்க. மன்னனும் அதுபடியே கைலாயநாதர் ஆலயத்துக்கு போய் ஆலய திருப்பணிகளையும் செஞ்சு வழிபாடு செஞ்சான். மன்னனோட கனவுல தோன்றின ஈசன், மன்னா, உமக்கு வைகுண்டத்தோட வாசல் காப்பாளர்களான ஜெய விஜயர்களே குழந்தைகளாக வந்து அவதரிப்பர் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு. ஈசனோட அருள்படியே மன்னனுக்கு இரட்டை குழந்தைகளும் பிறந்தது. அவங்களுக்கு பல்லவன், வில்லவன் அப்படின்னு பெயரிட்டு வளர்த்துட்டு வந்தான். அவங்க சின்ன வயசுல இருந்தே மகாவிஷ்ணுவை பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க. வாலிப வயது வந்தப்பவே பல்லவனும் வில்லவனும் காஞ்சிபுரத்துல கைலாயநாதர் ஆலயத்தோட வடக்கு மூலையில அஸ்வமேத யாகம் நடத்தினாங்க. அவங்களுக்கு வைகுண்டத்துல இருக்கக்கூடிய வடிவிலேயே மகாவிஷ்ணு அருள் கொடுத்தாரு. அவர் காட்சி அளித்த இடத்திலேயே பெருமாள் கோவிலும் கொண்டாரு. அந்த திருத்தலமே தற்போதைய காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பரமேஸ்வர விண்ணகரம் சொல்லக்கூடிய திருத்தலம். விண்ணகரம் அப்படின்னா வைகுண்டம்னு பொருள். வைகுண்டத்துல அருளக்கூடிய அதே திருக்கோலத்துல பரமபதநாதராய் மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்துல இறைவன் காட்சி கொடுக்கிறாரு. வைகுந்தவள்ளி தாயார் கிழக்கு பார்த்தபடி தனி சன்னதியில் அருள் கொடுக்குறாங்க. இங்க ஆலய கருவறை 3 அடுக்குகள் அமைஞ்சிருக்கு. அதுல பெருமாள் நின்ற திருக்கோலத்தை மேல் தளத்திலையும் பல்லவனுக்கும் வில்லவனுக்கும் காட்சி கொடுத்து அமர்ந்த திருக்கோலத்தை கீழ்த்தளத்திலையும் வடக்கே தலை வைத்து தெருக்குல திருப்பாதம் நீட்டின வண்ணம் அருளக்கூடிய சயனித்த திருக்கோலத்தை நடுத்தளத்திலையும் கண்டு வழிபடலாம். மகாவிஷ்ணு 3 கருவறைகள்ல தனித்தனியா அருளக்கூடிய அமைப்பை கொண்டதுதான் அந்த தலம். 4வது கருவறையும் இங்க இருக்கு. ஆனா 4வது கருவறையில எதுவுமே இல்ல. ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகளை இந்த தல பெருமாளை வழிபட்டா சகல மேன்மைகளும் நம்ம வாழ்க்கையில வந்து சேரும் சொல்றாங்க. மணல் பாறைகளால் ஆன அதிக புடைப்பு சிற்பங்கள் நிறைந்த குடைவரை கோவில் அமைப்பை கொண்டதுதான் அந்த திருத்தலம். பெரும்பாலும் எல்லா விஷ்ணு ஆலயங்களையும் வைகுண்ட ஏகாதசினால பரமபத வாசல் திறப்பாங்க. ஆனா இங்க ஜெய விஜயர்களே ஆலயம் அமைச்சதுனால இந்த தலத்துல வைகுண்ட ஏகாதசினால தனியா சொர்க்க வாசல் சொல்லக்கூடிய பரமபத வாசல் கிடையாது. வைகுண்ட ஏகாதசினால இந்த தல கருவறை தீபத்துல பசுனை சேர்த்து வைகுண்டநாதரை வழிபடுறத சிறப்பா சொல்றாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் பெறவும்,
பிறந்த குழந்தைகள் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளோட வாழவும், குழந்தைகளுக்கு நல்லறிவு, ஒழுக்கம் வாய்க்கவும் முதல்ல இங்க இருக்கக்கூடிய கைலாயநாதர் ஆலயத்துல வழிபட்டு, அதுக்கப்புறமா பரமபத நாதரான வைகுண்டநாதரை வழிபடணும்னு சொல்றாங்க. இந்த திருத்தலத்துல சர்ப்ப தோஷங்கள் இருக்கிறவங்க ஆயில்யம் நட்சத்திர நாள்ல வந்து வழிபட்டா சர்ப்ப தோஷங்கள் அகலும்ன்றது பக்தர்களோட நம்பிக்கை. காஞ்சிபுரம் பஸ் நிலையம் கிட்டக்க பரமேஸ்வர விண்ணகரம் சொல்லக்கூடிய வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் மார்கழி மாத சிறப்புகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும். நீங்களும் ஆன்மீகத்தை பற்றியும் உங்களோட இஷ்ட தெய்வங்கள் பற்றியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.